எல்லாருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில் என்னோட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருமிகு எம்ஆர்என் செல்வராஜ் அவர்களுக்கும் திருமிகு பிஜி சந்தோஷம் அவர்களுக்கும் திரு டாக்டர் சரவணன் அவர்களுக்கும் திரு அகமத் ஜின்னா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துகளும். முதல்ல நான் பேச தொடங்கினால எனக்கு 2 விஷயம் சொல்லிட்டு வந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு ரோகிணி எதிர்த்தப்போ 6 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாலே யூனிட் முதலாளி தான். பெரும்பாலும் சந்தேகம் சொன்னால் அவங்க 4 நாளுக்கு மேலே கொடுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு வாரம் 1 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே கூப்பிட்டது ரோகிணி தான். என்ன விஷயம்னா 6 மாதத்துக்கு மேலே கூப்பிட்டதுனால அந்த டேட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அந்த ஒரு டேட் துபாயில் இருக்கிறதுனால நடுவில் நிறைய விஷயம் மாறிச்சு. நான் டேட்ஸில் பாய்க்கக்கூடாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். 6 மாதம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டேட் 8 கூட மாறிட்டாங்க. சொன்ன மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டாங்க. நான் கூட எங்கே மாறுவோம்னு வச்சேன். 6 மாதம் சொல்லிட்டாங்க எவ்வளோ விஷயம் மாறும் வச்சேன். பட் மாறவே ஒரே டேட்டு வச்சாங்க. எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சியாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட வரும்போது ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு வந்தேன். மணி இப்போ ஒரு 6:30 ஓகே 7. ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு திருவள்ளுவர் சிலை அதை திறந்து வச்சது ஒரு அரபு தாரம். உண்மையே என்னன்னா இப்போ நம்ம பேசிட்டு அவர் புரியாது. பட் ஸ்டில் அவர் இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி கூடவே பார்த்தாரு. அவர் என்னெல்லாம் நடக்குதோ நம்ம எங்கெல்லாம் உற்சாகமாக கைதட்டுறோமோ அப்போ அவர் உற்சாகமாக கைதட்டுறாரு. Sir, I am sure that you doesn't know this, but still I am saying you thanks for coming. நம்ம திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அட்லீஸ்ட் இப்போ இவரை ஒரு சிலை வச்சு கொண்டாடும் போது அதை கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. யாரும் அது ஏதோ ஒரு சிலை இருக்கு தாண்டி வச்சு ஒரு ஆள் இவங்களே இவ்வளோ பெரிய விஷயமா பேசுறாங்கன்னு கண்டிப்பாக ஒரு நாள் பேர் தேடி பார்க்கும்போது அவரை தெரிஞ்சு பாருங்க. ஸோ எவ்வளோ நாள் திருவள்ளுவர் நம்மளே கொண்டாடுறாங்க. திருவள்ளுவர் ஆக்சுவலாக நமக்கானவர்களாக கிடையாது, அவர் உலகத்துக்காக. அவர் சொன்ன தத்துவம் எதுவுமே இது தமிழ்நாடு இந்தியா இவங்களுக்கு அவங்களுக்கும் சுருக்கவே முடியாது. அந்த தத்துவம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாத்துக்குமே போய் சேரும். ஸோ அப்படியே ஐக்கிய அரபு அலுவலகத்தில் ஒரு திருவள்ளுவர் சிலை வந்தது எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கும்போது. அடுத்ததா கற்றல் எஜுகேஷன். எனக்கு நிறைய பிள்ளைகள் தமிழ் வழியாக படிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உள்ள வழியாக சொல்ல போனால் நான் ஸ்டேஜுக்காக சொல்ல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நாடுகளுக்கு நம்ம போய் நிகழ்ச்சி பண்ண போகிறேன், நிறைய பேச போகும்போது நான் நிறைய பேர் வீடுகளுக்கு போகிறது, அங்கே இருக்கிற தமிழ் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் சில வீடுகளுக்கு போகிறது. அப்படி நான் ஒரு 3 வருஷம் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கா போயிருந்தபோது அங்கே இருக்க ஒரு நண்பர் அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். இரவு சாப்பாடு தான் போயிருந்தோம். ஸோ டின்னருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு லிவிங் ரூம்ல டிவி இருந்துச்சு. டிவியில் உட்காந்து அப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் அங்கே ஒரு பேஸ்பால் மாதிரி ஒரு மேட்ச் இருந்தது. என்ன மேட்ச் மறந்துச்சு. அந்த மேட்ச் போகுது, அது ரொம்ப ஃபேமஸான மேட்ச் போகுது, ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கப்போ லிவிங் ரூம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த தாத்தா பாட்டி ஒரு வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்துருக்காங்க. இந்த 2 பசங்களும் அந்த தாத்தா பாட்டினா ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பேச தமிழ் வர மாட்டேங்குது. அந்த தாத்தா பாட்டி ஏதோ ஒரு பேரை எடுத்து சொல்ல நினைக்கிறாங்க, தமிழ் வர மாட்டேங்குது. இதில் உச்ச கொடுமை என்னன்னா, அந்த 2 பசங்க ஏதோ இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அந்த 2 என்ன பேசுறாங்க அவங்க அப்பா அம்மா புரிய மாட்டேங்குது. பிகாஸ் அவங்க யூஎஸ் அசன்ட்ல பேசுறாங்க, யூஎஸ் அசன்ட் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சார் நீங்க வேலை பார்க்குறீங்க, இதுதான் வேலை பார்க்குறேன், இவங்க ஸ்கூல்ல இருந்து அக்சன்ட் பேசுறாங்க, இது நமக்கே புரிய மாட்டேங்குது. அவர் இவங்க பேசிட்டு இருக்காரு, டிவி ஆஃப் பண்ணி டைம் ஆச்சு தூங்க போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் காலி ஆக மாட்டாங்க 2 பேரும். அதே மாதிரி சொல்லி பண்றாங்க. இந்த வண்டியில பண்ண சொல்றாங்க, என்னடா என்ன சொல்லிட்டு போற சொல்றாங்கன்னு இவங்க திட்டிகிட்டே போறாங்க ரொம்ப விட்டு. ஆனா என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் கேட்கிறேன், சார் அவர் திட்டம் செஞ்சாங்க இப்பதான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அவர் புரியல, இப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. ஏன்னா அந்த 2 பசங்களுக்கு தமிழ் பேச அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல தமிழ் தான் பேசுறோம், இருந்தாலும் கூட நிறைய வழக்கங்கள் நாங்களே இங்கிலீஷ்ல புரிஞ்சதுனால அவங்க தமிழ் பேசுறது ஒரு பெரிய ஆதரவு இல்லாம ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய உறவு சிக்கல் எங்க பார்த்தேன்னா, அந்த வெக்கேஷனை கொண்டாடுவதற்காக அவங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க. தாத்தா பாட்டி பேரன் பேட்டிட்டு பேச நினைக்க மாட்டாங்களா? ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். அவங்க சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம், அன்புக்கு எதிர்ப்பா மொழி, அன்புக்கு மொழி தேவையில்லை, அன்பு போதும் அப்படின்னு நினைப்போம்.
அன்புக்கு மொழி தேவையில்லைதான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய உறவு சிக்கலாரு. அவனுக்கு தாத்தா மேல ஒரு பெரிய அன்பு இருக்கு, பற்று இருக்கு, பாட்டி மேல ஒரு அன்பு இருக்கு, பற்று இருக்கு. ஆனா அவனால தான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல முடியல. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. ஆக்சுவலா அப்படி பார்க்கும்போது இப்ப இது போல ஏதோ ஒரு தமிழ் ஸ்கூல் பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை அவனுக்கு வந்திருக்காரு. நான் ஆக்சுவலா கேட்டேன், ஏன் நீங்க பக்கத்துல தமிழ் ஸ்கூல் இல்லையா? வேற வேற மாகாணத்துல இருக்குது, இந்த மாகாணத்துல தமிழ் ஸ்கூல் ரொம்ப தூரத்துல இருக்குது, சேர்க்க முடியல அப்படின்னு. அப்போ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு, அப்போ ஒவ்வொரு மாகாணத்திலையும் தமிழர்கள் ஒன்றா இருக்கப்போ ஏதோ ஒரு வகையில சின்ன லெவல்லையாவது ஒரு தமிழ் ஸ்கூல் ஆரம்பிச்சோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய சிக்கலை தீர்த்துடலாம். எனக்கு இந்த குழந்தைங்க தமிழ்ல ஒரு புக் எழுதியிருக்காங்க, தமிழ்ல கையெழுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் இதே காட்சி அங்கேயும் பார்த்துருக்கேன், பேச முடியாம உறவு சிக்கலை எழுதி பார்க்குறேன், இங்கே சில குழந்தைங்க கையெழுத்து பெற்று தன்னோட நூல் எழுதுன்னு பார்க்குறேன். இப்போ அப்போ எவ்வளோ பெரிய சேஞ்ச் பாருங்க. உங்களுக்கு ஒரு 18 மணி நேரம் தூரத்தில் அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா மாகாணத்தில் ஒரு வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய பேர் வீடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தது. அப்போ நம்ம கடந்து வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒன்று சொல்லிட்டே இருப்போம், நல்லா சம்பாதிக்க போறோம்னா நல்லா சம்பாதிச்சு 10 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு போறோம், செட்டில் ஆகணும் அப்படி சொன்னோம். எவனும் இந்தியா போனதே இல்லை. உண்மையிலே சொல்றாங்க, அப்படி சொன்னோம் இந்தியா போனதே இல்லை. இப்ப இந்தியா செட்டில் இருப்பீங்க, நல்லா சம்பாதிக்கிறோம், ஊர்ல தென்னந்தோப்பு வாங்குறோம், ஒரு கை கட்டில போடுறோம், நல்லா படுத்து தூங்குறோம். சொல்லிட்டு இது என்ன சொல்றேன்னா, இதை எந்த நாடு போனாலும் இதே தான் கேட்பாங்க. எந்த நாடு போனாலும் சரி, இல்லை சார் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பண்ணுறேன் சார், போதும் சார், டயர்டாயிடுச்சு சார், ஒரு 10 வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு நம்ம நேரம் இந்தியா போகிறேன் சார், பொள்ளாச்சி கிட்ட ஒரு 10 ஏக்கர்ல கிடந்து பார்த்தேன் சார், போயிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு கைட்டு கிட்ட போட்டு இளையராஜா பாட்டு கட்டு சும்மா படுக்க போடுறேன். 2 வருஷம் கழிச்சு அதே வேலைக்கு போனாலும் அவர் அங்கே தான் இருப்பார். திரும்பி அதே தான் சொல்லுவார், ஒரு 2 வருஷம் சார், 2 வருஷம் கழிச்சு நேரம் ஊருக்கு போகிறோம், கைட்டு கிட்ட போட்டு தூங்குறோம். என்ன பிரச்சனைனா, இந்த நாடு ஐக்கிய அரபு மட்டும் இல்லை, அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாடோ நம்மளை ஆட்கொண்டு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லாமலோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வழி இல்லாம நம்ம அதை மாட்டிக்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் என்ன தோணுன்னா, ஊருக்கு போகணும் ஆசை இருக்கு, ஊருக்கு போகணும்னு நினைக்கிறதோ இந்த நாட்டை தங்கதோ அவங்க விருப்பம் தான். ஆனா இதே நாட்டில் இருக்கும்போது நம்ம என்ன மிஸ் அவுட் பண்றோம் இருக்குல்ல, அதுல முக்கியமா தமிழ் இருந்துடக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும், தமிழை நம்ம என்னைக்கும் மிஸ் அவுட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ ஐக்கிய அமர்வுல ஒரு திருமண சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவும் தமிழ் தானே. நம்ம எவ்வளவு நாள் தமிழ் அழிஞ்சுக்கிட்டு சொல்ல போறோம். அதனால தமிழ் என்னைக்கும் அழியாது. முடிந்த அளவுக்கு தமிழர்கள் நாம இருந்து முயற்சி செஞ்சுட்டோம்னா, ஒரு குழுவாக இருந்து முயற்சி செஞ்சோம்னா தமிழ் இன்னைக்குமே என்னைக்குமே அழியாது. அடுத்த நான் இந்த நிகழ்ச்சி வரப்போ என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தமிழ் பற்றி நிறைய பேராசிரியர் வராங்க, நிறைய முனைவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களாம் தமிழ் பற்றி பேசுறாங்க. நம்ம தமிழ் பற்றி நிறைய பேசுறதை காரணம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசலாம் அப்படின்னு. இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே பெருசா பேசப்படுற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்பு, பேரண்டிங். இந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டாபிக். நான் கூட ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை வளர்ப்புன்னு சொன்ன உடனே என்னடா இதெல்லாம் ஒரு மேட்டரா பேசுறாங்க. சென்னையில பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்று குழந்தை வளர்ப்பது எப்படி, என்னடா இருக்கு, நான் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுச்சு, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி என் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதெல்லாம் ஓவர் ஹைட் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா அந்த ப்ராப்ளம் இஸ் ரியல். உண்மையிலே என்னன்னா, அந்த குழந்தை வளர்ப்பு 1000 பிரச்சனைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சொன்னாங்க. இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, முன்னே தலைமுறையில் இருந்த அப்பா அம்மா கூட என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் கையை ஓடுறது, எதுக்கு லேட் ஆகுங்க சவேலு விடாங்க, எதுக்கு நான் சொல்லாம போனேன் செவேலு விடாங்க, எதுக்கு நான் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னேன் செவேலு விடாங்க, எதுக்கு நான் மார்க் வாங்க மாட்டேங்க செவேலு விடாங்க. எதுக்குமே வந்து நின்று பேச பழக்கமே கிடையாது, தீர்த்து தான் பேசுறது. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இருந்தாங்க. இப்போ உள்ள பெற்றோர்கள் குழந்தைக்கு வந்தாங்க, என்ன வந்தாங்கன்னா, நான் என் பிள்ளைங்க ஒரு நாளும் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், அதட்ட மாட்டேன். காரணம் என்னன்னா, ஒரு நாளும் திட்டிட்டு அழைச்சிட்டோம்னா அவன் பேசாம வந்துடுவான், உட்காருவான். அதனால பேசுறது கிடையாது, நாங்கள் அடிக்கிறது கிடையாது, திட்டுறது கிடையாது. அது இங்கிலீஷ் சொல்லிட்டே இருக்கு, ஜென்டில் பேரண்டிங்க, ஜென்டில் பேரண்டிங். அவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன ராஜா ஏன் ராஜா நீ பண்ற, எனக்கு உண்மையிலே புரியல. ஏதாவது ஒரு வெறுப்பேற்ற மாதிரி குழந்தை பண்ணுச்சுன்னா எப்படி ஒரு மனசை வந்து அவ்வளவு கூலா ஏன் ராஜா அப்படி பண்ற, ஏமா அப்படி பண்ற, எவ்வளவு நாளைக்கு கேட்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஏமாத்தோம். ஜென்டில் பேரண்டிங் பாபா குழந்தைகளை விட்டக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஜென்டில் பேரண்டிங் என்ன சொல்ல வரணும், அந்த காலத்துல இருந்த பெற்றோர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாங்க, எதுக்கு எடுத்தாலும் கையை வாங்குறது,
இந்த காலத்துல பெற்றோர் என்ன பண்றாங்கன்னா நான் கண்டிக்கவே போறதில்லை. ஆக்சுவலி 2 எக்ஸ்ட்ரீமே ஆபத்து தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணணும்னா அப்பா அம்மாக்கள் வந்து தூரத்தை உருவாக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணணும்னா அவர்கள் என்ன செய்யறாலும் சரின்னு சொல்றோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணி நிற்கும் போதும் நம்மளால அவங்க தட்டி வைக்க முடியாது. மாற நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல என் பையன் பண்ணிக்க மாட்டான் தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா கேட்கறது பழகவே இல்லை. நம்ம தான் எல்லாத்தையும் விட்டோங்க. அப்ப பிரச்சனை என்னன்னா இந்த ஃபேமிலி வந்து ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு. அதனால இன்னைக்கு இவ்வளவு கிளாஸஸ் இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் யோசிச்சு பாருங்க, கண்டிக்கவே மாட்டேன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய சோசியல் டைம் இருக்குன்னா நீங்க எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுவீங்க? நாளைக்கு சொசைட்டியில் யாரோ கேட்க செய்வாங்க, உங்க மகனையோ மகளையோ கேட்பாங்க என்ன உள்ள வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு. அந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் இருக்கும்? அதுக்காக நாளைக்கு அவன் தூக்கி போட்டு நீங்கன்னு சொல்லல, அதுக்காக நாளைக்கு அதை பண்ணக்கூடாது. கேட்டா அவங்க தான் சொன்னான்னு சொல்றாரு, அது தூக்கி போட்டு நீங்கன்னு சொல்லல. ஆனா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருங்க. பிகாஸ் நீங்க கண்டிக்கணும்னா ஊர்ல கண்டிப்பான், நீங்க கண்டிக்கணும் பெருவர் கண்டிப்பான், நீங்க கண்டிக்கணும் போலீஸ் கண்டிப்பான், நீங்க கண்டிக்கணும் கவர்மெண்ட் கண்டிப்பான், நீங்க கண்டிக்கணும் சுகாதாரம் கண்டிப்பான், நீங்க கண்டிக்கணும் தண்டவள கண்டிப்பான், நீங்க கண்டிக்கணும் தண்டவள கண்டிக்கணும். ஏன்னா ஒரு நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா போன தலைமுறையில் அதனுடைய அப்பா அம்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் நான் வரவேற்க மாட்டேன், பட் ஆனா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கோங்கிற ஒரு சின்ன பயத்தினாலேயே அந்த பையனோ அல்லது மகளோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த கவனிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அப்பா தெரிஞ்சாங்க டேடி சோ ஸ்வீட் அப்படின்னா விட்டுருவாங்க, அந்த கம்ஃபர்ட்ல உருவாக்கிடுவோம். இப்ப என்ன சொல்றாங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ஜோன்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட் ஜோன்ல வாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்துறான விஷயம். நான் ஏதோ பெற்றோர்களாக பேசுறேன், அதெல்லாம் ஏமாத்துற விஷயம். எப்படி ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்க முடியும்? ரெண்டு மாதிரி சேர்ந்து ஏமாத்தலாமே தவிர ஃப்ரெண்டால இருக்க முடியாது. ஒரு பெற்றோர் ஃப்ரெண்டா இருக்க முடியும், ஒரு ஃப்ரெண்டு பேசுற விஷயம் கூட பேச முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல வைக்கும்போது நாம அவரோட கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறோம், நீ என்ன வேணா செய்யலாம். அதனாலதான் உங்களால் அவங்களை கேள்வி கேட்க முடியல. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை நீங்க ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தாங்க. பெற்றோர்கள் என்னைக்கும் ஃப்ரெண்டால ஆகவே முடியாது. என்ன காலம் ஆரம்பிச்சது 2026 2056 ஆரம்பிச்சது ஃப்ரெண்டால ஆகவே முடியாது. யோசிச்சு எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஃப்ரெண்டாக என்னவோ பேசுறாங்க, அவங்க பேச முடியுமா? சொல்லி பேச முடியுமா? இல்ல பேச நீ சும்மா விட்டுறீங்களா? இட்ஸ் நாட் பாசிபிள். என்னன்னா நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா முன்ன வந்து இன்னொரு பெற்றோர்கள் எதுக்கு எடுத்தாலும் கண்டிக்கிறாங்க ஒரு பிரச்சனை பேசுவாங்க. ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. என்னன்னா அவங்க ஒரு 4 குழந்தைகள் பெற்று வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரே வீட்டுல 5 பேர் இருப்பாங்க. ஆனா அதை ஒரு சிக்கல் இருந்தா அப்ப வந்து ஹெல்த் கேர் பெருசா இல்லாதனால ஒரு 5வது தலையாட்டு வளர்ந்து 3வது பிறந்தவங்க இருக்க மாட்டான். ஏதோ திருப்பி கொண்டு நோய்மாங்க, எதுக்கு வந்துச்சு எப்படி வந்தாலும் தெரியாது, 4 பேர் மாங்க. ஆனா திருப்பி ஒரு ஆள் இருக்க மாட்டான். அப்படி ஒரு 6 பேர்ல 3வது தலைவருக்கு 2வது ஆள் இருக்க மாட்டான். அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தோம். அப்போ ஒரு 6 குழந்தைகள் பெற்றுக் கொள்ள சூழ்நிலை ஏற்படுத்தி 4 குழந்தைகள் பெற்றுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாம வந்து இவ்வளவு குழந்தைகள் பெற்றுக்க வேண்டாம், நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியல, நம்ம சுச்சுவேஷன் போகிறோம், நமக்கு இன்னொரு அவேர்னஸ் கிடைக்குது. ஒரு இடத்துல என்ன ஆகுது, ஃபினான்ஸ் சிஸ்டம் நமக்கு தேவைப்படுது. ஒரு குழந்தை போதும், 2 குழந்தை போதும் நிப்பாட்டிடுவோம். சோஃபார் ஓகே, இந்தியா தமிழ்நாட்டில் பண்ணதுனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சோஃபார் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா இதுல இன்னொரு உணவு சிக்கல் இருக்கு. என்னன்னா முன்ன காலத்துல என்ன பிரச்சனை வரும்னா இன்னொரு 5-6 குழந்தைங்க இருக்கிறப்போ ஒரு இடத்துல தம்பி தப்பு பண்றான்னா ஏதோ ஒரு இடத்துல அப்பா மிஸ் பண்ண கூட அண்ணன் ஒண்ணு பிடிச்சிருவோம். நீ அவங்களோட சேர்ற மாதிரி இருக்க தப்பு, எதுக்கு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க தப்பு, அவன் முன்ன பார்த்தா சரியில்லைன்னு அவங்களோட சேராதுன்னு அண்ணன் பிடிப்பான். ஏதோ ஒரு காரணத்தை பிடிப்பான். அண்ணன் கழிச்சிங்கன்னா தம்பி கெட்டு போயக்கூடாதுன்ற அக்கறை அம்மாவை காட்டும் அக்காவுக்கு நிறைய இருக்கும். அக்கா விடவே மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. அது எப்படி என் தம்பி அப்படின்னு அவன் தம்பி யாரும் உறவு முறையோட கூட அக்கா விட மாட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரே உறவு, அந்த ஒரே உறவை எவ்வளவு பேர் சொல்ல போறாங்க, அண்ணன் தம்பி அக்கா. ஆக்சுவலா என்ன இப்ப ஏதாவது உடம்பு வந்துடும், 2 குழந்தை போதும் மேக்சிமம், இல்லை ஒண்ணே ஒண்ணு போதும். இப்ப பெரும்பாலும் இந்த பக்கம் எல்லா வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. நாம இருக்கோம், நம்ம குழந்தை எது நம்ம 2 எது நமக்கு போகலான்னு அந்த அளவுக்கு இல்லை. நமக்கு போகலாம் தேவையான வேண்டி வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த பொருளாதார நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருந்தா கூட இதுல சிக்கல் என்ன, இந்த உறவு முறையை பேலன்ஸ் பண்ண வேண்டியது. அண்ணன் பண்ண வேண்டிய ரோட அப்பா பண்ண வேண்டியது, அக்கா பண்ண வேண்டிய ரோட அம்மா பண்ண வேண்டியது. அப்போ ஒரே ஆள் எவ்வளவு தூரம் மாற முடியும்? நம்ம என்ன அண்ணி நம்பியா மாறிக்கிட்டே இருக்கு, இன்னைக்கு அக்கா நாளைக்கு அம்மா நாளைக்கு தெரியல, பாசிபிள். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாருக்கும் இதே உறவை நம்ம மெயின்டைன் பண்ண சூழல் ஏற்படுது. இன்னும் வெளிநாட்டுக்கு வந்தீங்க, துபாயோ அமெரிக்காவோ வேறோ வெளிநாட்டு வந்தீங்கன்னா அங்க வேற சில பிரச்சனை இருக்கு.
அங்க சித்தப்பா, மாமா, பெரியப்பா, அத்தை எல்லாருக்கும் லேபர் இருக்குது. நம்ம என்னதான் சொந்தக்காரங்க அவன் சொத்து பிரச்சனை இருக்குது, எனக்கு அவன் சுத்தரம் ஏமாட்டான், பத்திரிகை பெருசா பேர் இருக்கான், இப்படிலாம் 1000 புகார்கள் சொன்னாலும் கூட அந்தந்த உறவு முறைகள் சில ரோல்ஸை பிளே பண்ணதான் செய்வாங்க. அது நமக்கே அறியாம இருக்கும். அத்தையும் பெரியப்பாவும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அது நமக்கே தெரியாது. ஓ இதெல்லாம் இருந்துருக்கு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல நீங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தை, இப்போ நீ பாருங்க 3 பேர் இருக்கீங்க. 3 பேர்ல உங்களுடைய குழந்தைக்கு நீங்க அப்பாவா இருக்கீங்க, குழந்தைக்கு அம்மாவா இருக்கீங்க. இதை தாண்டி நீங்க என்ன பண்ண பாருங்க, அண்ணனா இருந்தாலும் அண்ணனோட பிளே பண்ணி ஆகணும், மாமாவோடையும் பிளே பண்ணி ஆகணும், சித்தியோடையும் பிளே பண்ணி ஆகணும், பெரியப்பாவோடையும் பிளே பண்ணி ஆகணும். இது என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு எங்க இலகுவான சுச்சுவேஷன் அமைகிறது தெரியாது. இப்போ உறவுமுறை சொல்றோம்ல, இந்த உறவுமுறை எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த ஊர்ல இருக்கப்போ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கல்யாணத்துக்கு போவோம், வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருவிழாக்கு போவோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு மாமானா எப்படிப்பட்ட உறவு, மாமானா இல்லாதது பிரச்சனை இல்லை, மாமாங்க உறவு என்ன மாதிரியான உறவு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அப்படி எப்படி இருக்கணும். ஓகே, சித்திங்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு, பெரியப்பாங்க உறவு எப்படிப்பட்ட உறவு, சித்தப்பாங்க உறவு எப்படிப்பட்ட உறவு, யார் இலகுவானவர்கள், யார் கண்டிப்பானவர்கள் ஒரு புரிதல் கிடைக்கும். இப்ப நம்ம என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நாம ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போகணும் அவங்க இந்தியா இருக்க மாட்டாங்க, அவங்க வெகேஷன் கொட்டி கட்டி இங்க வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா நமக்கு யாரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியல. இப்போ அதனால இன்னைக்கு இந்த பெட்ரோல் என்ன பிரச்சனைனா, இந்த உறவு முறை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்போ அதனால நிறைய வீடுகள் போனீங்கன்னா இந்த பசங்க காமனா எல்லாரும் ஒரே மாதிரி தான் கூடுவாங்க. ப்ரோ டேய் அவன் சித்தப்பாடா, பரவாயில்ல ப்ரோ, எதுவும் கூப்பிடுறது சித்தப்பா இருக்க ப்ரோன்னு கூப்பிடுற, மாமா ப்ரோ, அவன் யாருமே பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பெரியவங்க பிக் ப்ரோ, கொஞ்சம் வயசுல ஸ்மால் ப்ரோ. அவனுக்கு இந்த உறவுல பிரச்சனை இல்லை, அவனை குறைய சொல்ல மாட்டேன், ராவணன் நம்ம தள்ளி வந்துட்டோம். அதனால அவனுக்கு என்ன உறவுல பெரிய பிரச்சனையா இருக்கு. நாம என்னதான் உறவு முறைகளை திட்டிக்கிட்டு கூட அந்த உறவு முறைகள் கொடுத்த ஒரு கலைவரத்து இருக்குல்ல, அந்த கலைவரத்தை மிஸ் பண்ணலாம் சார். அதுதான் உண்மை. எல்லாரும் வீட்டில் திட்டுவோம், அவன் இருக்கான் பாரு, என்னைக்காவது ஒரு நம்ம பேசியிருக்கானா, காசு பண்ணி வீடு வாங்க இன்னைக்கு பேசலாம் பாருன்னு பேசுவோம். ஆனா ஏதோ ஒரு காலத்தில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல விஷயம் வந்துச்சு, அது ஏதாவது ஒன்று மிஸ் பண்றோம்னா நம்ம கூட இருக்கக்கூடிய அம்மா அப்பாட்ட பேசுன பின்னால அவர்கள் தான் நம்ம தெரியும். அதான் கேள்வி. ஆனா இப்ப என்னன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இமேஜ் இருந்துச்சு. இப்ப நீங்க தான் அந்த பிள்ளைங்க என்ன பேசுறீங்க, அவன் ஊர்ல இருக்கான் பாரு, ஊர்ல அழகா பாரு, இதை செய்யலாம் பாரு, அவனுக்கு அதை புரிஞ்சிருக்கா பாரு, இதை புரிஞ்சிருக்கா பாரு பேசுவோம். அப்போ அவருக்கு நீங்க குழந்தைகள் முன்னால பேசும்போது உங்களுக்கு அவர்கள் மேல தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைகள் என்ன கேட்கிறாங்க, மாமா நம்ம அப்பாவை ஏமாத்திட்டாரு சொல்லுல, அம்மாவை அவங்க தம்பி ஏமாத்திட்டாங்க, பெரியப்பா இதை ஏமாத்திட்டாரு, இதுதான் அவங்க ஆதரவு. நீங்க இப்படிலாம் திட்டிருந்தாப்புல நாளைக்கு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் முதல்ல போய் நின்றுவீங்க, தாய் மாமாவுக்கு நின்றுவீங்க. ஆனா அவன் எதை கேட்கறான் பாருங்க. அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மாமான கேரக்டர் சொத்தை அவங்களுக்கு ஒரு வில்லன், சொத்தை அவங்களுக்கு ஒரு வில்லன் தான் இந்த மாமான அப்பா. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட இமேஜ் உங்களுக்கும் பொதுவுக்கு வேற ஒரு இமேஜ் நினைக்கிறீங்க. அது கரெக்டா நீங்க பேசும்போது உங்க குழந்தைகள் எதெல்லாம் கேட்கிறாங்களோ அதையெல்லாம் வச்சுதான் அவங்க அவங்களுடைய உறவுகளை தீர்மானிப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல என்ன ஆயிடுவான், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு இங்க இருக்கிற நண்பர்கள் போதுமானது. இப்ப நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் என் பொண்ணு யாரோட சக தோழோட பேசுறதே ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா. நான் ஒரு ரீசெண்டா ஒரு பார்க் போயிருந்தப்ப என்னோட பொண்ணையும் கூப்பிட்டு என் பொண்ணு ஒரு காசு பே பண்ணி நாங்கள் போய் பார்த்தோம். அந்த பார்க்க என் பொண்ணு வேலை இருந்தான். ஒரு நேரம் குட்டி பையன் வந்து அதுக்குள்ள அவன் காசு கொடுத்து பே பண்ணுறாங்க, ரோட வாங்கி பையன் உள்ள போகிறான். என் பொண்ணு வேலை இருந்தா, என் பொண்ணுக்கு ஒரு நல்லா இருக்குது, யார் வந்து அவங்க நின்று பேசுவான், அது பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் பேசுவான். அப்படி அந்த பையன் கிட்ட வந்து வா வேலை கூப்பிடுறான். அந்த பையன் வந்து இவனை கண்டுக்கவே மாட்டான், இவன் கூப்பிட கண்டுக்கவே மாட்டான். கண்டுக்க மாட்டான்னா அவன் பேசுறத கண்டுக்கிறது இல்லை. அப்படி ஒரு உருவம் அங்க இருக்கிறதே அவன் ஃபீல் ஆக முடியும். என் பொண்ணு 6 வயசு நிற்கிறான், இந்த பையன் நிற்கிறான், இங்க ஒரு உருவம் 6 வயசுல ஒரு உருவம் இருக்குங்கிறது அவன் ஃபீல் ஆக முடியும். எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. என்ன இதுக்கு போறான், தள்ளிக்கு கூட சொல்ல மாட்டான், இப்படியே இடிச்சுட்டு போறான். என்னடா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒரு அப்பா வந்தாரு, கேட்டேன் சார் தயக்கமாக எப்படி கேட்கறது இல்லை, தப்பா எடுக்க கூடாதுன்னு. நான் தயக்கப்படுறத பார்த்து அவர் சொன்னார், இந்த பையனுக்கு வந்து விர்ச்சுவல் ஆர்டிசம் சார். ஷாக் ஆயிட்டு, ஆர்டிசம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் விர்ச்சுவல் ஆர்டிசம்னா என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போவோம், பெங்களூர்ல இருக்கிறோம். என்ன பிரச்சனைனா என் மனைவியும் வேலை பார்க்குறாங்க, நானும் வெளியில் போயிடுவேன்.
இந்த பையனை வந்து அக்கோமடேட் பண்றதுக்காக, அவனை என்டர்டைன் பண்றதுக்காக நான் டேபை கொடுத்துருவோம், ஐபேடை கொடுத்துருவேன். அவன் தொடர்ந்து அந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துட்டே இருக்கிறது மூலமா அவனுக்கு வந்து ஒரு உறவுகிட்ட பேசவே கூடாது. அவனுக்கு பேசுறதுல பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஒரு காது கேட்கலையோ இல்லை கண்ணுலையோ இல்லை தோட்டிலையோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஒருத்தர் பேசணும், சோசியல் ஆகணும் அப்படிங்கிறது தோணாது. அப்ப நான் கேட்டேன், மற்றவங்க சொல்லுவாங்க ஒரு ரைம்ஸ் இருந்தா ரைம்ஸை பாடுவாங்க, ஆனா அவனால வந்து பேச முடியாது. அவனுக்கு வந்து ஒரு தேவைனா கூட ஆ ஆ ஆ அப்படின்னு கையெல்லாம் காட்டுவான், தண்ணி வேணும் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது, இதே உலகத்துல இருக்கா அப்படின்னு. நான் நம்ம ஒரு கல்யாணம் செய்யப்படுறது அவர் ரொம்ப கஷ்டப்படுறதுனால நான் பெருசாக அவரை கேட்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மருத்துவர்களையும் ஆங்கிலம் தேடி பார்க்கும்போது நிறைய பேர் இந்த பிரச்சனையை சொல்றாங்க. இந்த விர்ச்சுவல் ஆக்சன் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நீங்க சென்னையில் நிறைய மெட்ரோ சிட்டிஸ்ல நிறைய ஸ்பீச் தெரபி கிளாஸஸ் உருவாகிட்டு இருக்கு. இந்த ஸ்பீச் தெரபி கிளாஸஸ் என்னன்னா பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அவங்களுக்கு பேச்சு எந்தெந்த வயதுல எப்படியான பேச்சு வருமோ அந்த பேச்சு வரமாட்டேங்குது. பேச்சு வரலாம் ப்ராப்ளமா இருக்கு. அப்ப பேச்சு ஏன் வரமாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு யாரோடையும் சோசியலா பழகவே முடியல. அவங்களுக்கு தெரியல ஒருத்தர் வந்தாங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் போனா ஓகே இருக்கீங்களா வந்திருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சோசியலா பழகிறது எப்படியாக ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவது, ஒரு உரையாடலை எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால தான் அவங்க ஒரு ஸ்பீச் தெரபி கிளாஸஸ் போறாங்க. இந்த ஸ்பீச் தெரபியில எப்படியாக பேசணும்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு ஒரு இடத்துல இப்போ நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இவங்க பஸ்ல யூஸே பண்ணல, வயதானவர்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கே கழுத்து வலி வந்துச்சு, உனக்கே மூட்டு வலி வந்துச்சு அவங்க சொல்லுங்கன்னா அந்த மசிலை நீங்க முழுமையாக யூஸ் பண்ணல அப்படின்னு. அது கழுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா போயிடுவோம். ஆனா பெரும்பாலும் நம்ம சிஸ்டம் உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம கழுத்து இப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த மூமெண்ட் வந்து பெருசாக பயன்படுத்தவே மாட்டோம் இந்த மூமெண்ட்டை. அதனாலதான் நான் உட்பட எல்லாத்துக்குமே கழுத்து போகுது. ஆனா ஆக்சுவலா கழுத்து போகும். நம்ம மசில் அது பழக்கமே இல்லைங்கிறதுனால தான் அந்த மூமெண்ட் நமக்கு வர மாட்டேங்குது. அதே நம்ம வயசுல பிரச்சனை வருது, வயதான பிரச்சனை வருது, அவன் வயசு சின்ன வயசுல பிரச்சனை வருது. நம்ம மசில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலையோ அது போல அவன் பேசணுங்கிறத யூஸ் பண்ண தெரியல. அவன் யூஸ் பண்ண தோண மாட்டேங்குது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. இது எதோ நம்ம வந்து சின்னதாக உறவு பிரச்சனை நினைக்கிறோம். இது உறவுல ரொம்ப பார்க்க ரொம்ப முக்கியமான உறவு பிரச்சனை போல தெரியலாம். ஆக்சுவலா உறவு பிரச்சனை இல்லை, உறவு பிரச்சனை தான் தாண்ட ஒரு விஷயம். நேசமற்றோட அழகான கருது உண்டு. இந்த உலகத்தில் அதிகமாக வன்முறையை பிரயோகப்படுத்துவதற்கு அதிகாரமோ ஆயுதமோ அல்ல, அன்பு தான். ஆக்சுவலா 100% உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எவ்வளவு பெரிய வன்முறை நிலப்பரம் தெரியும். கணவன் மனைவி எடுத்துக்கீங்க, கணவன் வந்து வெஜ்ஜா இருக்காரு, மனைவி நான்வெஜ் இருப்பாங்க. நீங்க நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்காக அந்த நான்வெஜ் விட்டுருக்கல. எவ்வளவு பேர் மாறுறாங்க, எனக்காக நான்வெஜ் விட்டுருக்கல, அந்த ஸ்மெல் எனக்கு ஆகவே செய்யாது, என் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் செட் ஆகாது, அதனால நான்வெஜ் விட்டுருங்க. அந்த கணவனுக்கு வீரவக்கமா ஃபுல்லாவே கருப்புல சட்டையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் கருப்பு சட்டையே போடுங்க, அது சனி வரவங்களுக்கு ஆகாது, அதனால கருப்பு சட்டையே போடாதீங்க. இது என்ன அடிப்படை சொல்றோம், அன்புல சொல்றோம். எங்க அண்ணனுக்கு நீங்க இப்படிலாம் பேசுறது பிடிக்காது, அதனால இப்பெல்லாம் பேசாதீங்க. எங்க அப்பா அம்மா வந்திருக்கப்போ தயவு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு போவாதீங்க. இதெல்லாம் எதாவது சொல்றோம், அன்புல சொல்றோம். சில பேர் வந்து எனக்காக துணியை விட்டுருங்க, எனக்காக புதைப்பாடு விட்டுருங்க அப்படிமா. இது ஒரு வகையில் சரி, ஓகே, அவர் திரும்பி வராங்க, உடல்நிலை நடந்ததுக்கப்போ இது ஓகே. ஆனா ஒரு அன்புக்கு ஒரே ஒரு காரணத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் ஒரு மனிதரை பார்த்துருப்பாங்க. அவனுக்கு பிடிச்ச நான்வெஜ் நோ, அவன் சண்டையான வெளியே போய் எதாவது ஊசி வருவான், சண்டை நாட்டு வருவான், எதாவது வெளியே போய் பார்த்து கொண்டு வருவான் நோ. அவனுக்கு பிடிச்ச ஜாக்கில் சட்டை இருக்கும், அந்த ஜாக்கில் சட்டை பியோடே நம்ம அகற்றி விடுவது. ஸோ அப்போ மொத்தமா அன்புக்கு ஒரே ஒரு காரியத்தை வச்சு நம்ம மொத்தமா அவன் என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் முழுக்க போட்டுருவோம். நோ 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 நோ. இது நான் பெரியவங்களுக்கு சொல்றேன். நீ அன்பு, நீ இதே அன்பை வச்சு குழந்தைகள் என்னெல்லாம் பண்ண யோசிக்கணும். பக்கத்து வீட்டில் சுற்றி கீபோர்ட் கிளாஸ் போற, நீ ஏன் போகல ஒழுங்கு. பக்கத்து வீட்டில் நிக்கிதா அழகா பாடுறா, நீ ஏன் பாடக்கூடாது போ. ஒரு நாள் கூட அந்த குழந்தைகிட்ட நிக்கிதா போறா, அவன் நல்லா பாடுறா, நீயும் பாட முடியும், நீ போயா நம்ம குழந்தைகிட்டே போகணும். நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா, ஏன் நிக்கிதா போகும்போது நம்ம போகக்கூடாது. ஏன் நிக்கிதாக்கு என்ன என் குழந்தை குறைஞ்சு போச்சா இல்லை. அப்ப இவங்க என்ன நினைக்கிறோம், குழந்தைகள் மேல அன்பு வச்ச ஒரே காரணத்தினால நாம என்ன வேணா அவங்க செய்யலாம்னு நினைக்கிறோம், நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறோம். நம்ம இதுக்கெல்லாம் பயன்படுத்த ஒரே விஷயம் என்ன, அன்பு. அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ண பண்றோம்,
இல்ல. அன்பு ஒரே ஒரு டூலை வச்சு நாம என்ன நினைக்கிறோமோ அதை எல்லா வன்முறையும் அங்கே நடத்தும். வன்முறைக்கு வார்த்தை ஒரு பெருசா சொல்லலாம். என்னடா வன்முறைன்னு சொல்றாங்க, நம்ம என்ன அடிக்கவா செய்யணும்? ஆக்சுவலா அடிச்சாலும் வன்முறைலாம் கிடையாது. ஒருத்தர் பிடிக்காத ஒரு விஷயத்தை அவர்கள் திணித்தாலும் வன்முறை தான். ஒருத்தர் பிடிக்கல நம்ம திணிக்கிறாங்க. ஒரு நாள் கூட நமக்கு பிடிக்காத வேலையை செய்யறதுக்கே நமக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. அப்ப காலம் முழுக்க அவர்கள் பிடித்திருக்கா பிடிக்கலையா எதுவுமே கேட்காம அவர் காலம் முழுக்க அவர் மேல திணிப்பது வன்முறை இல்லாம என்ன வன்முறை தான் அது. ஆகப்பெரிய வன்முறை. ஏன்னா பெரியவங்க கூட ஒரு நாள் பஸ் ஆயிடுவான். ஏய் உன்னை கேட்டு எவ்வளவு நேரம் இதே மாதிரி இருக்கிறது, ஒன்னால என் சோகமே போச்சு, ஒன்னால ஞாயிற்று வெளியே போகல, ஒன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, ஏதோ ஒரு காலம் வெடிச்சுப்போம். ஆனா அந்த குழந்தைங்க அவங்க சொல்லவும் முடியாது. வாயிலாஜீவன் கூட அப்படியே இருந்தாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே வந்துருக்காரு டான்ஸ் ஆடிக்காரு, அங்கே வந்துருக்காரு குடிகள் அடிச்சிருக்காரு. எனக்கு உண்மையிலே அதை பார்க்கும்போது அவங்க என்ன குழந்தைங்க சர்க்கஸா. நான் நினைக்கிறேன் சில பேர் வீடுகளுக்கு நம்ம டின்னர் கூட லஞ்ச் கூப்பிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த குழந்தை பார்க்க அந்த அவன் பிளே ஸ்டேஷன் வாங்கிருப்பான், எதுவும் வாங்கிருப்பான். அவனை கூப்பிட்டு நீ கர்நாடகா சங்கீத பாடலாம் பாடி காட்டு, அவன் அப்படியே மறப்பாங்க. உனக்கு வரலாம் இதான் நேரமா பேச உனக்கு அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இது ஒரு முதல்ல யோசிச்சு இருந்தப்போ எங்களோட ஒரு கம்பெனி வந்துருந்தார். அவரும் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அவருக்கே ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சோழா பாப்பா நல்லா இருக்கு வாங்கிடுவோம், அவரும் நல்லா இருக்கு வாங்கிடுவோம். போகும்போது ஒரு ஜோக் சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே கடுப்பாயிருச்சு. எனக்கே வெளிப்பாதான் வந்தாலும் வந்துட்டு இருக்கோம். அவன் அப்புறமா சொல்றேன், சும்மா சொல்லுங்க சார். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க கம்மிட்டு எவ்வளவு காமெடி பண்ணுவாங்க. இது எப்படி வாசல்? ஆனா அந்த கம்மி ரொம்ப அழகாக நீங்க என்ன சார் பண்றீங்க? நான் இங்க டிராவல்ஸ் வச்சிருக்கேன், அப்போ ஆக்சிடென்ட் போவேன், எங்க சும்மா வண்டி ஓட்டி வேலை போக முடியாது. அப்போ அவர் புரிஞ்சிச்சு, சரி அப்ப நம்ம எவ்வளவு பெரிய அபத்தம் பண்றோம். அப்ப பெரியவங்களுக்கு நம்ம பண்ணது போல குழந்தைகளுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா அது அவர்களுக்கு சொல்லவும் தெரியல. வாயில ஜீவன் போது அவங்க அமைதியா இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பின்னால அவர்கள் எதை பிடிச்சு செஞ்சாங்களா பிடிக்காம செஞ்சாங்களா சொசைட்டி பட்சத்தை செஞ்சாங்கன்னு தெரியாம போயிடுது. இப்ப நமக்கு உங்க குழந்தைய நீங்க எதுக்காக செஞ்சீங்க, உங்க குழந்தைய எதுக்காக செஞ்சீங்கன்னு கேட்டா சில பேரண்ட்ஸ் சொல்ல தெரியாம பதிச்சுக்குவாங்க. சில பேரண்ட்ஸ் நிக்கிதா போனா அவன் போறான், தஞ்சை போனா அதனால அவன் போறான். இவ்வளவுதான் அவங்களுடைய டெபினிஷன். நாம என்ன நினைக்கிறோம்னா அந்த டிவியிலும் மாஸ்பியாவும் பார்த்து எல்லா குழந்தைகளும் ஆடணும், எல்லா குழந்தைகளும் பாடணும் வேண்டும். நெசசரி அப்பதான் அவசியமே இல்லை. நிறைய எனக்கு கேட்பாங்க, உங்க இதில் நியூஸ் எடுக்கணும் என்னோட குழந்தைய அனுப்பிச்சு வைக்கணும். உண்மையிலே ஒரு ஆர்வம் கொடுத்த போறது பிரச்சனை இல்லை, நல்லா சொல்ற பிரச்சனை இல்லை. ஆனா ஆர்வமே இல்லாத குழந்தைங்க நாம டிவியோ இன்ஸ்டாகிராம்ல எதோ ஒரு பாஸ்வேர்ட் போல அவங்க அந்த மாதிரி பண்ண நினைக்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஏன் எல்லாரும் ஒருத்தர் ஒரே மாதிரி பேசுவோம், இன்னொரு ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி நல்ல பேச்சாளர் இருக்கும். ஏங்க சொல்லுவாங்க உங்களை போல ஒரு பேச்சாளராக என் குழந்தைய மாற்றணும். உண்மையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மாற்றம் தப்பு இல்லை. ஆனா நீங்க என்னைய பார்த்துட்டு அது வேற பேச்சாளர் பார்த்துட்டு இவர் பேர் முகல் இருக்கு, இவர் நல்ல வெளியில சுத்தாரு இருக்கானா அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, இது போல அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரே காரணத்துக்காக சொசைட்டி மூலமா ஒரே பிரச்சனைக்காக நீங்களும் அவரை செஞ்சே அவங்க நினைக்கிறீங்க. அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் தான், ரொம்ப ஆபத்து ஆக்சுவலி. ஏன் எல்லா குழந்தையும் ஆடணும், ஏன் எல்லா குழந்தையும் பாடணும், ஏன் எல்லா குழந்தையும் பப்ளிக் ஸ்பீக்கிங் வைக்கணும்? உண்மையிலேயே ஒரு ஆர்வம் இருந்தா நேச்சுரலா அவர்களே உங்களை கேட்கப்படாது. ஆனா அவர்கள் கேட்கிற விஷயத்தை நம்ம எதுவும் உடனே செஞ்சு கொடுக்க மாட்டோம். அவங்க கேட்கிற ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா இல்ல ஃபர்ஸ்ட் நீ இதை பண்ணு, இதை நீ நல்லா பண்ணா பின்னாவும் உனக்கு அதை பண்றேன் அவனை போக ஆரம்பிச்சிருவான். ஒரு காலம் அவன் மறந்தே இருக்கும் நமக்கு என்ன பிடிக்குன்னு. ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் எங்க வருதுன்னா குழந்தைகள்கிட்ட கிடையாது, நாம தான். நமக்கு என்ன பிரச்சனைனா இந்த மாஸ் மீடியாஸ் தான். இந்த மாஸ் மீடியாஸ் தெரியாம நம்ம கன்சூமரிசம் கொண்டு வருது, ஒரு நுகர்வு கலாச்சாரம் கொண்டு வருது. ஆக்சுவலி நுகர்வு கலாச்சாரம் பெரிய பெரிய பிரச்சனை. உண்மையிலே சொல்ல போனா இந்த நுகர்வு கலாச்சாரம் பெரிய கம்யூனிஸ்ட் பேசுற வார்த்தை தான் தெரியும். ஆக்சுவலி நானும் நினைச்சிருக்கேன் இந்த நுகர்வு கலாச்சாரம் என்ன பிரச்சனையாகுது அப்படின்னா நமக்கு பிடிச்சா ஒரு விஷயம் வாங்குறோமாங்கிறது தெரியாமலே ஒரு ஆட் கொடுக்குது. அதுதான் நுகர்வு கலாச்சாரத்தோட ஆபத்து. நல்லா யோசிப்பாருங்க, நீங்க வளரும் போது நான் வளரும் போது சரி, ஒரு வீட்டுல கடுகு டப்பா மடகு டப்பா உப்பு டப்பா ஒரு பெரிய நோட்ல கணக்கு போடுவாங்க. ஆள் இவங்க கொடுக்கணும், வீட்டு மனைகள் இருக்குது, இவங்களுக்கு கடன் கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும் கணக்கு எழுதிருப்பாங்க. அந்த கணக்கை அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பார்ப்பாங்க. இப்படி இருக்குது, இதுல ஒரு துணி விழுது, நாம சரி பண்ணணும்ன்றது அந்த குழந்தைகளுக்கும் தெரியும். இது ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ பிசிக்கல் கேஷா இருந்தது. இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா நம்ம 1 லட்ச ரூபாய் சம்பளம்
ரூபா சம்பளம் வாங்குறோம் நம்ம பார்ப்போம். ஆனால் அது எல்லாமே மெசேஜாக வருது. 5000 கிராம் ஸ்ட்ரெயிட்டர், 4000 கிராம் ஸ்ட்ரெயிட்டர், இதெல்லாம் மெசேஜில் பார்க்கணும். எப்போ கேஷாக பார்க்கணும்? கேஷாக பார்க்கறதா என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம எங்கேயோ இடத்துல ஏதோ போகும்போது நாம கூகுள் பேயோ அது வந்து இங்கே ஆப்பிள் பேவா ஏதோ ஒரு டேப் பண்ணி பண்ணிடுறோம். நாம ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம சேமிப்பு விஷயம் தெரிஞ்சுதான் அதை பண்ணுறோம். ஆனால் இந்த சேமிப்புக்கான கலாச்சாரமோ இல்லை முன்னாடி எப்படி சேமிச்சோம் ஒரு பிசிக்கல் டிரான்சாக்ஷனோ தெரியாத குழந்தைகளை பார்க்குறாங்க. என்னுடைய அக்கறையே என்னுடைய கேள்விக்கு எனக்கு சந்தேகம் என்னன்னா, இதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் எப்படி செலவு செய்வாங்க ஃபியூச்சர்ல? நாம அந்த ட்ரெடிஷன் வந்த நாமளே இந்த இடத்துல செலவு பண்றோம் அப்படின்னா, இந்த கன்சூமர்ஸ் விவசாயத்தில் ஆட்கொண்டு அப்படின்னா, நாம இப்படி செலவு செய்வதை டெய்லி அன்றாடமா பார்க்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்வார்கள் பின்னாட்கள்ல? என்னோட கேள்வியும் பயமும் அதுதான். நம்மளால அந்த ட்ரெடிஷன் வந்த நம்மளையே இந்த விவசாயத்தில் உள்ள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுது, ரொம்ப ஈஸியாக உள்ள தெரியுது. தேவையோ அமேசான்லையும் 3 வாங்கி குடிச்சுட்டே இருக்கோமே, தேவைக்கே இல்லையோ ஆர்டர் போட்டுலாம் வாங்கிடுறோம். அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய குழந்தைகள் என்னவாக அவங்க யோசிப்பாங்க? என் பையன் அதுதான். உங்களுடைய குழந்தை ஏதோ ஒன்று வாழ வைக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்கன்னா கீபோர்ட் கிளாஸ் சரிங்க, பியானோ கிளாஸ் சரிங்க, டான்ஸ் கிளாஸ் சரிங்க, பாட்டு கிளாஸ் சரிங்க, என்ன வேணா சரிங்க, கூடவே சரி பொருளாதாரம் சொல்லி கொடுத்துருங்க. பொருளாதாரம் ரொம்ப 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 அவசியம். இன்னைக்கு நாம எல்லா நாடுகளிலும் இருக்கிறோம். தடுக்கி விழுந்து அம்மான் கத்தனா என்ன கேட்கலாம்? யூஎஸ் ஏதோ ஸ்டேட்ல எங்கே தடுக்கி விழுந்து அம்மான் கத்தனா கூட்டிக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழர்கள் எல்லாருக்கும் பெருகி இருக்கிறோம், சந்தோஷம். ஆனா நமக்கு எல்லாம் கை கொடுத்து கல்வியை தாண்டி பொருளாதாரம் இருந்துச்சு. ஆனா இனி வரும் காலங்களில் அது கை கொடுக்குமான கேள்வி இருக்கு. அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றனால நீங்க நம்ம நாட்டு ஐஎஸ்ஓ பார்த்தோம்ல, ஐஎஸ்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுலே உலகத்துல ஹைலி சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஐஎஸ்ஓ தான். ஏன்னா நீங்க வெளிநாடுகள்ல நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் லான்ச் பண்ணணும், ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணணும் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவாகும். நம்ம ஐஎஸ்ஆரோட இருக்கக்கூடிய சீஃப் சயின்டிஸ்ட் வந்து ராஜ்யத்தில் ஹெட் பண்ண முடியுங்களா ரொம்ப சிம்பிள் அசால்ட்டா முடிச்சுருப்பாங்க. ஆக்சுவலா ஐஎஸ்ஆரோட சேர்றதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் அதாவது இப்போ ஐஎஸ்ஆரோ கூட நீங்க நாசாவை சேரணும், ரஷ்யாவை சேரணும், ஸ்பேஸ் எக்ஸை சேரணும்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் தான் போதுமானது. உங்ககிட்ட வந்து ஃபண்டோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்தியா மாதிரி நிறுவனத்தை ஜாயின் பண்ணணும்னா டெக்னிக்கல் நாலேஜ் தாண்டி பொருளாதாரத்துக்கு பெரிய ஸ்கில்ஸ் வேணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்டர்ஸ்டெல்லார் படம், அந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 1200 கோடி நிற்கும். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 1200 crores செலவு. இந்த படத்தோட கதை ஒண்ணும் இல்லை, இங்க இருந்து ஸ்பேஸுக்கு போற மாதிரி ஒரு கதை. அதை கற்பனையா பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட பட்ஜெட் 1200 கோடி ரூபாய். நம்ம ஊர்ல ஐஎஸ்ஆரோட சந்திராயன் 3 லான்ச் பண்றாங்க, ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய சேட்டலைட். அது பட்ஜெட் வருதுப்பா 650 ரூபாய், 650 crores. ஸ்பேஸை பத்தி படம் எடுக்கிறதுக்கு யூஎஸ் 1500 கோடி ரூபாய் தேவைப்படுது. நம்ம ஸ்பேஸ்ல சேட்டலைட் எடுக்கிறோம் 650 கோடி ரூபாய் தேவைப்படுது, 650 crores. இதான் மஸ்ட் பயங்கர ஷாக்கு. இதெல்லாம் நாம கோடி கோடியா செலவு பண்ணி எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் 650 கோடி ரூபாய் சமூகத்தை அப்புறமா ஈஸியா பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது ஹைலி சேலஞ்ச். 650 கோடி ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணா ஈஸியான விஷயமே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஏன் அந்த விஞ்ஞானிகளால முடியல அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜ் தாண்டி அவர்கள் வளர்ந்த விதம். அவருக்கு தெரியும் ஒரு 10 ரூபாய் அவசியம் அப்பா கையில வாங்குறது அவங்களுக்கு கஷ்டம். அப்ப அவங்க அந்த வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவர்களால ஒரு விஷயம் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம பேருடைய ஸ்பேஸ் கன்சென்ட் இதுதான். இந்தியா இன்னும் கேள்வி கேட்கிறாங்க. சாதாரண மழை பண்ணி ஒரு பிரச்சனை போயிட்டு இறந்துருக்கா எது சேட்டலைட் கொடுக்குறீங்க, தாமரை வழியில பாருங்க எது சேட்டலைட் அவங்க கேள்வி இருந்தா இருக்கு. மற்ற நாடுகளை காட்டணும் இந்தியாவில் ஸ்பேஸுக்கான பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். இதுக்கு நடுவில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணி இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும், இது பண்ணாதான் முடியும். அப்ப இதுக்கு தனிப்பட்ட திறமை தேவை, அறிவியல் நாலேஜ் மட்டும் பத்தாது. இதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட் இருந்துச்சு, அதனாலதான் அவங்களால செய்ய முடியும். எனக்கு பயம் என்னன்னா இந்த பொருளாதாரம் இவர்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நிறைவா ஒரு 5 பாயிண்ட் சொல்லி பார்க்கிறேன். இது ஏன் நான் நிறைய பேர் இந்த 5 பாயிண்ட் சொல்றது உண்டு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இந்த கிரீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. என்னன்னா கிரிஞ்சு சொல்றது பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கிரிஞ்சு சொல்றது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம எதெல்லாம் கிரிஞ்சு சொல்றது பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா இந்த குழந்தைகளை பொறுத்த இவரோட பார்க்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ் நம்ம சொல்றோம்ல, இந்த ஃபார்மாலிட்டி அவங்க தெரிஞ்சது. நாம எதெல்லாம் ஒரு வழக்கம் மரியாதை செய்யறோமோ இந்த மரியாதையும் இந்த ஃபார்மாலிட்டிஸையும் அவங்க தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன தெரிஞ்சுதான் பழகவே வந்தாங்க, நான் ஏன் இப்படி ஒரு ரூட்டை புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி சில ஃபார்மாலிட்டிஸும் சில மரியாதைகள் தான் நாம நம்மளால வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் நல்லா யோசிச்சு பாருங்க.
எந்த ஊர்ல எங்க போய் ஒரு வீட்டுல இருந்தா கூட உங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்க வாங்க சொல்ற தண்ணி மனைவி வாங்க சொல்லுவாங்க. நீங்க இதே ஃபாரினர்ஸ் கிட்ட போய் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வர மாட்டாங்க. அவங்க கணவரை பார்க்கறதா கணவரை பார்த்து தருவாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல கணவரை பார்த்துக்கிறவங்க அவங்க மனைவி வருவாங்க. அண்ணா சாப்பிட்டீங்களா, சாப்பாடு ரெண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லா நாடுகளும் இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக ரெஸ்பெக்டான ஒரு விஷயம் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் ஒரு கிருமி சொல்லியாங்க. இப்போ ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். இதெல்லாம் இன்னைக்கு கூட இதெல்லாம் கிருமி சொல்ற எத்தனை இருந்தா சரி, இதை இப்போ பார்க்கக்கூடிய குழந்தை இருந்தாலும் சரி, அதாவது நீங்க உங்க குழந்தைங்க சொன்னாலும் சரி, இந்த 5 பாயிண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கேன். இதை ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன். முதல் பாயிண்ட், உங்களுடைய வீடுகளுக்கு உங்க நண்பர்களையோ இல்லை யாரோ உறவினர்களையோ வந்து சின்ன ஹெல்ப்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ அல்லது வீடு வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை பொருளை ஒதுக்கி வச்சு கொடுக்குறதோ ஏதோ ஒன்றுக்கோ நீங்கள் உங்களுடைய நண்பர்களை கூப்பிடுறீங்க அப்படின்னா அவர்கள் அந்த வேலையை முடிச்சு வீடு திரும்பும்போது அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பணும். இது ஆக்சுவலாக எல்லாத்தையும் என்ன விஷயம் தான், இது இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் என்னன்னா இப்போ உள்ள நோ ஃபார்மாலிட்டிஸ் வச்சாங்க, நட்டிங்க கேட்டா நான் ஒரு எப்படி தப்பா நடப்போம் இதெல்லாம் சொல்லி நம்ம அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக கலந்து தருவோம். ரெண்டாவது, உங்ககிட்ட உங்க நண்பரோ இல்லை யாரோ முக்கியஸ்டரோ உங்ககிட்ட ஒரு போனை கொடுத்து இந்த போட்டோ பாரு செம்மையா இருப்பாங்க காஷ்மீர் எடுத்துன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த போட்டோ மட்டும் பார்த்து திருப்பி கொடுத்துருங்க. லெஃப்டோ ரைட்டோ திருப்பாதீங்க. அது இருக்கிறதுல இன்டிசென்டான ஒரு ஹாபிட். இருக்கிறதுல இன்டிசென்டான ஒரு ஹாபிட். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஃப்ரெண்டு தானே சூப்பரா இருக்கு அப்படி எப்படி இருக்கிறோம். அந்த நண்பர் உங்ககிட்ட போனை கொடுத்து அந்த போட்டோ பார்க்கலாம், லெஃப்டோ ரைட்டோ திருப்பி பார்க்கறது இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்னா அந்த ஃப்ரெண்டு என்ன தப்பா நான் ஆக்சுவலி அப்படி கிடையாது, அப்படி ஒர்க் ஆகும். இது உங்களுடைய பர்சனல் மதிப்பை குறைக்கும். ஒருத்தர் மேலே ஒரு பெரிய மதிப்பு இருக்கும், அந்த மதிப்பு அப்படியே நம்ம குறைச்சிடும். ஆக்சுவலா இந்த விஷயத்தை எப்படி சொல்ல ஆரம்பிச்சோம்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வேலைக்கு கேட்டுருந்தாங்க, என் ஃப்ரெண்டும் கேட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆளுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வேலை கேட்டுருந்தீங்க இவரும் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டார் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, டின்னருக்கு மீட் பண்ணி பேசிட்டு ஓகேப்பா என்ன சேலரி எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம செம்பாக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் ஃபோட்டோ பாருங்கன்னு ஃபோட்டோ காட்டுவாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த பையன் எடுத்து 2 ஃபோட்டோ திருப்பினான். வேலை ஓகே ஆயிடுச்சு. அவன் லெஃப்ட் 2 ஃபோட்டோ திருப்ப ஒரே காரணத்துக்காக அந்த வேலையை திரும்பவே இல்லை. வேலை கொடுக்குற எனக்கு விஷயம் தெரியாது. அவனே என்கிட்ட சொல்ல நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஒரு முறை நான் வேலை சந்தர்ப்பத்தில் அவரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கப்போ அவர் சொன்னார், உன் ஃப்ரெண்டு உங்களை பேசினாரா? இல்லை சார் பேசி ஜாயின் பண்ணுறாரு. எங்கே ஜாயின் பண்ண வேலை கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டப்போ நான் ஒரு ஃபோனை கொடுத்தேன். அந்த ஃபோனில் இந்த ப்ராஜெக்ட் செம்பாக்கத்தில் போயிட்டு கொடுத்தேன். அவன் அதை பார்த்து கொடுக்கணும். 2 கூட ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மரியாதையான விஷயமா இருக்கும். நான் நாளைக்கு என் கிளைண்ட் கிட்ட இவனை அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னா கிளைண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து வாங்கிப்பாரு. இவன் 2 ஃபோட்டோ திருப்பி பார்க்குறேன். என் கம்பெனி என்ன நினைப்பான், என் கம்பெனி பக்கம் வந்து ஒரே இடத்துல ஒன்று இல்லை, இவனை எப்படி சேர்த்துக்க முடியும்? ஒண்ணுமே தெரியாம ஒருத்தனால தொழில் கட்டி வச்சிடலாம். ஆனா டீசென்ட் தெரியாம இருக்கலாம், ஒண்ணுமே செய்ய முடியாது அவன் கொடுக்கல. என் ஃப்ரெண்டு எங்க சொல்லல, அவன் அவமானத்தை சொல்லலையா என்ன காரணம் தெரியாது, ஆனா சொன்னாங்க. அப்போ இது போல விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, நம்ம என்னெல்லாம் மிஸ்அவுட் பண்றேன்னு நெட்ல தேடி பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து சொல்றாங்க இன்னைக்கு இருக்க தலைமுறை இதெல்லாம் மிஸ்அவுட் பண்றாங்க. நெட்ல ஆக்சுவலா நிறைய போட்டுருக்காங்க. மூணாவது, யாராவது ஒருத்தங்க உங்க முன்னால பாஸ்வேர்ட் டைப் பண்றாங்க அப்படின்னா குறுக்குன்னு பார்க்காதீங்க. அதுவும் ரொம்ப அபத்தம். நாம என்ன நினைக்கிறோம், இவன் பொண்டாட்டி பேர் வச்சிருக்காங்க, அவர் பேர் வச்சிருக்காங்க, பொண்டாட்டி பேர் வைக்கிறது வீட்டில் போய் போட்டு கொடுத்துடலாம், இல்லை ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கோம் பாசலை குடுக்கணும்னு பார்த்தோம். அது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம், அதை பண்ணாதீங்க. இது ஏன் மறுபடியும் சொல்லலாம், இதை நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க குழந்தை பண்ணும், அவனுக்கு அது நெருளா இருக்கும். இது தப்பு இல்லை, அது நெருளா இருக்கும். நெருளா இல்லாத ஒரு விஷயத்த உங்க குழந்தை ரொம்ப சாதாரணமா இருக்கும். உங்களுக்கே நெருளா இல்லைன்னா அடுத்த ஒரு தலைமைக்கு நெருளா இருக்கும். அவன் அசால்ட்டா பண்ணுவான், எங்க அப்பாவே பிரச்சனை நினைக்க நீயே பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்ததான் ஒரு தடவை வந்து அடிக்கடி நம்ம பணம் வாங்கிக்கிட்டே இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ரைட் டைம் அந்த பொருளையோ அந்த பணத்தையோ நாம சேமிச்சு வைக்கணும். பிகாஸ் நீங்க அடிக்கடி ஒரு பொருளையோ பணத்தையோ ஒரு கடன் வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க கடன் மட்டும் வாங்குவதில்லை, உங்க சுயமரியாதை இழந்துகிட்டே இருக்கீங்க. அந்த நபர்கிட்ட சுயமரியாதை இழந்துகிட்டே இருக்கீங்க. இந்த சுயமரியாதை இழப்பு என்ன செய்யும் அப்படின்னா உங்க மேலையும் உங்க குடும்பத்தின் மேலையும் உங்க வாரிசு மேலே இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்குது. ஒரு காலகட்டத்துக்கு மேல நீங்க போன் பண்ணால யாரோ பண்ணாலும் இவனா இதுக்காக கலந்துவாங்க, இவனா இதுக்காக பேசுவான்னு ஒரு உங்க மேல மதிப்பை குறைக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படுதுன்னா அதை ஓன் பண்ணுங்க.
இல்லையா அந்த பொருள் மீது ஆசை தட்டுறது. அடிக்கடி கடன் வாங்குவது ஒரு நண்பராக இருக்கலாம், கூடவே ஒன்றா வந்துருக்கலாம், ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒரே மாதிரி சொல்லி ஒரே இடத்துல போயிருக்கலாம். இருந்தாலும் கூட அவங்க ஒரு அடிக்கடி கடன் வாங்க சாப்பிடுங்க. நீங்களே என் ஃப்ரெண்டு தான் இருக்கீங்க, அந்த ஃப்ரெண்டு ஒரு மனைவி இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு அம்மா இருப்பாங்கல்ல, நீங்க அடிக்கடி வாங்குவது அவங்க மனைவியும் அவங்க அம்மாவை எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு விஷயம் நினைக்கிறீங்களா? உங்க மேல இருக்க மரியாதை பிரதர்சனம் 1000 ரூபாய் நம்மளா இருந்தாலும் சரி, ஒரு பொருளையோ பணத்தையோ அடிக்கடி கடன் வாங்குறது அபத்தம். தயவுசெய்து செய்யாதீங்க. உங்க ஃப்ரெண்டோ உங்க பாஸோ என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஒரு ட்ரீட்டு கூப்பிட்டு வாங்க அந்த நாளைக்கு அச்சீவ் பண்ணீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டின்னருக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பாஸ் கூப்பிட்டாப்ப ட்ரீட் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டை வாங்கி இருக்கிறதே எக்ஸ்பென்சிவா இருக்கு, எது விலை உயர்ந்து இருக்கும் இன்னைக்கு நல்ல மொய் வச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறதே விலை உயர்ந்த டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட நிப்பாட்டிங்க. உங்களுக்கு அந்த டிஷ் பிடிச்சிருந்தா சாப்பிடணும், இல்லைன்னா விட்டுருங்க. நாம என்ன நினைக்கிறோம், இதுதான் சமயம், ஒரு 100 கிராம்ஸ் இருந்தா கூட போட்டுறோம். ஏன்னா நம்ம வீட்டு நாங்கள் போட்டுருக்க பேசாம ஒரு 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு, 40 கிராம்ஸ் வாங்கிக்கணும் கிடையாது, பரவாயில்ல வாங்கி போட்டுருவோம்னு சொல்லி அதை பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களை கூப்பிட்டு பில் இருக்கு பார்க்கறாங்க, அதெல்லாம் ஒண்ணு நீங்க என்ன செய்றீங்க ஏன் செய்றீங்கிறத அவரெல்லாம் பார்க்க செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய கம்பெனிஸ்ல இது போல அவங்க அவுட்டிங் கூட்டு போயோ டின்னர் கூட்டு போயோ அவங்களுடைய பர்சனல் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு, ஒரு பொண்ணு கூட எப்படி பேசலாம், ஒரு கொடி கூட எப்படி பேசலாம், உண்மையிலே மரியாதையா இருக்கானா, இல்ல அவங்களுக்கு இந்த நடைமுறை விஷயங்கள் இருக்குதா, பர்சனல் ஹைஜீன் இருக்குதா அப்படின்னு செக் பண்றாங்க. நிறைய சிஓஸ் சொல்றாங்க. நான் நிறைய வீட்டில் பேசும்போது எப்படி பண்ணுவீங்க எப்படி ஒரு ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க, அவங்க கூப்பிட்டு நீங்க மரியாதை பண்ணுவீங்க கேட்டா சான்ஸ் கிட்ட சொல்ல அப்படியே சொல்லிட்டே இருப்பான். அவங்க எதாவது கேஷா டீல் பண்ணா இருக்கும். அவங்க சொல்லவும் சொன்னாரு அவரே பண்ணணும். நான் எப்படி ஒரு ஆளை இந்த வேலைக்கு சரியான ஆளா தப்பான ஆளா சூஸ் பண்ண அப்படின்னா அவன் எதுக்கு சிரிக்கிறான்னு பார்ப்பான், அதை வச்சு அவன் சரியான தப்பான சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்க தப்பான விஷயம் சிரிச்சீங்க அப்படின்னா போன மதிப்பு போதே கிடையாது. ஏன்னா நம்ம சிரிப்பை கூட நம்ம எந்த ஜோக்கு சிரிக்கணும் அவசியம். ஒரு பெண்ணை குறித்தோ சமூகம் குறித்தோ ஜாதியை குறித்தோ ஏதோ ஜோக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க சிரிச்சீங்கன்னா அதை பற்றி மதிப்பீடு என்ன? அப்ப அப்படிதான் உங்களுக்கு பாசா இருக்கவங்க உங்களுக்கு மேல இருக்கவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. டேரக்டா அவங்க கூப்பிட்டு சுப்பிரமணியம் எப்படி ரமேஷ் எப்படி சுரேஷ் எப்படி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்க அவங்களாம் எங்க மாறிட்டாங்க. அவங்க உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய நடத்தை, நீங்க எப்படி அணுகிறீங்க, உங்களோட சக மனிதரை எப்படி நடத்துறீங்க, உங்களுக்கும் கீழே பொசிஷன் இருக்கிறவங்க எப்படி நடத்துறீங்க, அவர்கள் உங்களுக்கு எதையுமே செய்ய முடியாம இருக்கக்கூடிய தைரியமா இருக்கவங்க நீங்க என்ன நடத்துறீங்க, அவருக்கு நீங்க என்ன செய்யறீங்க அவங்க மேனேஜ் பண்றது. நீங்க ஏதோ நாம தான் ஸ்மார்ட், நாம அவங்கள எப்போ நல்லா பேசுறோம் நம்ம நினைக்கிறீங்க, அது ஒருத்தா நீங்க இங்க ஸ்மார்ட் ஒரு ஜாக்கெட் மேல ஸ்மார்ட்டா இருப்பாங்க, மனிதர்கள் ஸ்மார்ட்டா வராங்க. ஸோ நடைமுறை செக் பண்றதும் நிறைய மாறிட்டு தான் இருக்கு. ஸோ நாமளும் அதுக்கேற்ற மாதிரி வழிவகைகளை மாற்றிக்கணும். நீங்கள் யாரிடமாவது பணத்தை வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அந்த பணத்தை அவங்க கேட்கறத தூக்கி கொடுத்துருங்க. இது காலங்காலமா இது ஒரு விஷயம் தான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சரி அவங்க மறந்துட்டாங்கன்னா அந்த 500 கிராம் சமம் தான் அவங்க வச்சிடலாம். ஆக்சுவலாக அவங்க மறக்கிறது இல்லை, அவங்க மேலே வந்து நம்பிக்கை குறைச்சிடலாம். மறந்தாலும் யாரும் படிக்கிறது இல்லை. நீங்கள் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வருவீங்களா, என் வேலையா அவங்ககிட்ட 500 கிராம் சும்மா விடுவான், அவங்க மேலே மரியாதை வைக்கலாம். அவங்க நாம நினைக்கிறோம் விட்டுட்டா அவங்க கொடுக்க வேண்டியது இல்லை, அவன் உண்மையிலேயே சேர்த்துருக்கான், அவங்க உறவையும் சேர்த்துருக்கான். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி.